ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேராக மலேசியா போகிறோம். மலேசியாவிலேருந்து பை ரோடு எங்கே போகிறோன்னா தாய்லாந்து போகிறோம். அண்டு தாய்லாந்து போயிட்டு பேங்காக்லேருந்து அப்படியே பட்டாயா வழியாக கம்போடியா போகிறோம். அண்ட் வியட்நாம் போகிறோம். அண்டு லாஸ் போகிறோம். நம்ம மியான்மர் போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் பை ரோடு எப்படி போகிறது அப்படின்றத பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின், இதில் வந்து 7 கண்ட்ரிஸ் போகிறேன். 7 கண்ட்ரிஸ் எதுக்காக போகிறோம்னா, என்னோட சன் மிஸ்டர் அலெக்சாண்டர் அவருக்கு வந்து நேற்று 9/3/2025 அன்னைக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ 7th மந்த் பேபி 7 கண்ட்ரிஸ் பார்க்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அவருடைய ஃபாதர் 7 கண்ட்ரிஸ் போகிறேன். போயிட்டு எல்லாமே செக் போஸ்ட் அண்ட் பார்டர்ஸ் இது எல்லாமே பக்கவா அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவரை கூட்டிட்டு வர முடியுமான்னு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா அகெயின் வந்துட்டு அவரை கூட்டிட்டு போயிட்டு 7 கண்ட்ரிஸையும் காட்ட போறேன். அதனால இப்போ நான் என்னோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் சன் மிஸ்டர் அலெக்சாண்டர் 7 மந்த் பேபியா இருக்க போய் 7 கண்ட்ரிஸ் போனார்ன்ற ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்காக என்னோட ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியா நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம். ஏர்போர்ட் வந்திருக்கோம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்ம போக வேண்டியது. அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இவர் யாரு? ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா இருக்கு அவருக்கு. ஒரு நிமிஷம். ஏர்லைன்ஸ் வந்து ஏர் ஏஷியா. கோலாலம்பூர். எஸ், இங்கதானா? லக்கேஜ் ஹெல்ப் பண்ணலாமா? இல்ல வேணாம், லக்கேஜே கிடையாது. ஓகே, நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்மளோட அன்பு நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்களை உங்களுக்கு நான் காட்ட போறேன். என்னடா இது வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்ப வந்து பேக் கேமரா ஆனே ஆக மாட்டேதுடா, இது ஒரு பெரிய குழப்பம். பூனையே அப்படி திருப்பி நம்ம கிருஷ்ணகுமாரை காட்ட போறேன். ஏன் இவ்வளவு சீமா சரியா? ரொம்ப லேட்டு. இவரை பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். கொஞ்சம் அப்படி திருப்பிக்க, கொஞ்சம் அப்படியே திரும்பிக்கப்பா. ஏன்னா அப்படி திரும்பா, அங்க பாருப்பா, நல்லா திரும்பா. ஏன்னா எப்பவுமே வந்து புகழறதா இருந்தா மூஞ்சிக்கு முன்னாடி புகழக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் மூஞ்சிக்கு பின்னாடி நான் புகழறேன். ஜோக் இல்லையா? அவர் வந்து ரொம்ப நல்லவருங்க. வாயை திறந்தா பொய்யை மட்டும்தான் சொல்லுவாரு, உண்மையை பேசவே மாட்டாருங்க. அவ்வளோ தங்கமான பையங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி என்ன சொல்றது, கூப்பிட்ட குரலுக்கு டக்குன்னு வருவாரு. இன்னொன்னு சொல்ல போனா எங்க போனாலும் நம்மள கூப்பிட்டு வந்து டிராப் பண்ணுவாரு, கூட்டிட்டு போவாரு, பத்திரமா எல்லாம் பண்ணுவாரு. நைட்ல தூங்க மாட்டாரு சரியா, போன் பேசினே இருப்பாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இப்ப திரும்பிக்குப்பா, புகழ்ந்துட்டேன், ரொம்ப புகழ்ந்துட்டேன். இதுக்கு மேல புகழக்கூடாது, அதனால போதும். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம். வந்துட்டு நமக்கு வந்து 10A கேட் நம்பர் 10A கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1/2 hour to 45 minutes அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஃப்ளைட் உள்ள என்ட்ரு ஆகிடுவோம். என்ட்ரு ஆகிட்டு மார்னிங், அதாவது 3 hours கேப் இருக்குது இந்தியன் டைமுக்கும் மலேசியன் டைமுக்கும். ஸோ தட் மார்னிங் நம்ம வந்து ஒரு 6 o'clock வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம். அதாவது நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் 3:30 சம்திங் KL ரீச் ஆகிடுவோம். KL டைம் 6 o'clock. இந்த அங்கே போயிட்டு சாலை மார்க்கமாக பை ரோடு எங்கெங்கே போகிறோம், எந்தெந்த செக் போஸ்ட்லாம் மீட் பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரைட். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மலேசியா ரீச் ஆகிட்டோம். இப்போதான் வந்து நம்ம ஏர்போர்ட்ல இருந்து தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். வெல்கம் டு மலேசியா. It's the rise of the dragon.
தாக்கிடும் யாரு சுத்தி பையன் வேஷத்தில் இருக்கும் பீமான் கிட்ட இருக்க மங்களுக்கெல்லாம் ஃபன் பார்த்துட்டா கேர போட்டுட்டா சுத்தி பையன் கெட்டப்பில் இருக்கும் பீமான் கிட்ட இருக்க மங்களுக்கெல்லாம் ஃபன் மேப்ப போட்டுட்டா ரூட்ட பார்த்துட்டா ஹாய் கைஸ், நம்ம இப்போ கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து ட்ரெயின் மூலயமா நம்ம தாய்லாந்து பார்டருக்கு போகிறதுக்கு பெனாங் போயிட்டு படாங் பஜார்னு பார்டரு நாங்கள் போகிறோம். பட் இங்கே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸை வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல இவன் கிராஸ் பண்ணுறான். ஸோ நமக்கு டைம் சேவ் ஆகும், நிறைய விஷயங்கள் இருக்கு. 7 hours later. ஆக்சுவலி மலேசியாவிலேருந்து செக் போஸ்ட் பேக் சைடில் இருக்கு. அதை தாண்டி நம்ம தாய்லாந்துக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் தாய்லாந்தோட என்ட்ரன்ஸு. வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அப்படி மலேசியாவிலேருந்து வரவங்கலாம் இப்படி தான் வருவாங்க. வந்துட்டு இது வந்து தாய்லாந்து உள்ளே போகிற வழி. ஸோ நம்ம தாய்லாந்துக்குள்ளே வந்துட்டோம்.